திரு ரவிக்குமார், உங்களோட நிறைவு கருத்தாவும் பதிவு பண்ணுங்க. என்னென்ன விஷயங்களை நாம இப்போ கவனிக்க வேண்டியிருக்கு, நீண்ட காலமா பார்க்க வேண்டியிருக்கு? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க திரு ரவிக்குமார். ஒரு விஷயம் வந்து எஸ் சொல்லுங்க சரியா இருக்கு. ஓகே, இதுல வந்து மீனவ மக்களுடைய பிரச்சனை வந்து முழுக்க விடுபட்டு போகுது. இதுல குறிப்பா இந்த புயல் கிராஸ் பண்ணது வந்து விழுப்புரம் மாவட்டத்துல 19 மீனவ கிராமங்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கான இழப்பீடுகள் பற்றியும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இடர்பாடுகள் பற்றியும் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நம்ம பொதுவான விவாதங்கள்ல மட்டுமல்ல, அரசுடைய மீட்பு பணிகளையும் அதுக்கான முக்கியத்துவம் தேவை. அதை இன்னைக்கு சுட்டிக்காட்டும் விதமாக தான் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல ஒரு மீனவ கிராமத்தை தான் இன்னைக்கு வந்து பார்வையிட்டாங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு தான் நிவாரணம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நீண்ட காலமான கோரிக்கைகள் இருக்கு. அந்த புயல் இது மாதிரியான இடர்பாடுகள் இருந்து தங்களை நிரந்தரமாக பாதுகாப்பதற்கு சில கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. குறிப்பாக தூண்டில் வளைவுகள் அமைக்கப்படணும், அது எங்களுக்கு வந்து மானிய வகையில வலைகள் கொடுக்கப்படணும், அது எங்களுக்கு படகுகளை வந்து பாதுகாப்பாக நிறுத்துறதுக்கான தேவை. இது மாதிரியான அடிப்படையான கோரிக்கைகளை தராங்க. எப்போதும் இது மாதிரியான இயற்கை பேரிடர் வரும்போது அவங்கள போய் பார்க்கறது, அங்க வாக்குறுதி கொடுக்கறது, அப்புறம் போயிருந்துங்கிற மாதிரியான நிலை தொடர்ந்து இருப்பதாக அவர்கள் வந்து வருத்தப்படுறாங்க. எனவே இந்த புயலை பொறுத்தளவில் பெஞ்சாலில் வந்து நிவாரணம் அளிக்கும் போது இந்த 19 மீனவ கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய இடர்பாடுகளை நிரந்தரமாக நீக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படணும். நன்றி திரு ரவிக்குமார். திரு பாபு உங்களுக்கு நிறைவு கருத்து. இது இந்த நம்ம விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களை நம்ம பேசுகிற போது முக்கியமாக விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் நம்ம சென்னையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக்ஜாம் புயல் இருக்கிற போது 2019 வரைக்கும் இருக்கு. அதனால சென்னையும் பேச. ஆமா, 2019 மிக்ஜாம் புயல் வருகிற போது 36 மணி நேரத்தில் 46 சென்டிமீட்டர் மழை சென்னையில பெய்தது NMDயோட ரிப்போர்ட். ஆனால் இன்று இந்த மிச்சம் இந்த புயலில் பொறுத்தவரையில, பெஞ்சன் புயலை பொறுத்தவரையில 15 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர் குறைந்தபட்சமாக, அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழை மணலிலேயும் நம்ம மீனம்பாக்கத்திலும் பதிவாகி இருக்கிறது. இப்போ இந்த குறைந்த அளவு மழை ஆவரேஜா நம்ம பார்க்கும்போது 1 மணி நேரத்துக்கு 1 சென்டிமீட்டர் மழைக்கும் குறைவாகத்தான் பெய்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த மழைக்கே 8 சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலே மோட்டார் வைத்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக எல்லாருமே வந்து 4000 கோடி, சமூக வலைத்தளம் கூட 4000 கோடி என்னாச்சு என்ற மாதிரி கேட்கிறாங்க. 4000 கோடி இல்லை, அது அண்ணன் நேருவே சொல்லியிருக்கிறார். 5600க்கும் மேற்பட்ட கோடிகளை இந்த மழைநீர் வடிகாலுக்காக சென்னை மாநகராட்சியில் செலவு செய்திருக்கிறது. ஆனால் அந்த செலவு செய்தது இந்த குறைந்த அளவுக்கு மழையை தாங்கவில்லை என்று சொல்கிற போது, விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பெய்த அளவுக்கான மழை சென்னையில் பெய்திருக்குமே என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வதற்கே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதற்கும் இந்த அரசாங்கம் வருகிற நேரங்களில் இப்ப வந்து NMD சொல்லி இருக்கிறாங்க, 15ஆம் தேதிக்கு மேலே 131% வழக்கமாக பெய்கிற மழை அளவை காட்டிலும் 131% கூடுதலாக மழை பெய்யும் சொல்றாங்க. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்கிறோம். விழுப்புரத்துடைய பரப்பளவு, விழுப்புரம் என்கிற மாவட்டத்துடைய பரப்பளவு ஒப்பிட்டளவில் சென்னையை விட ஏறத்தாழ 20 மடங்கு பெரிய நிலப்பரப்பை கொண்டது. 20 மடங்கு நிலப்பரப்புக்குள் 30 சென்டிமீட்டர் மழை என்பதும், வெறும் 20 மடங்கு குறைவான சென்னையுடைய இந்த 15 சதுர கிலோமீட்டருக்கு பெய்கிற 20 சென்டிமீட்டர் மழையுடைய அளவு என்பது மிக மிக அதிகம். அதை தயவு செய்து அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்புகிறேன். அவர் சொன்னார், சென்னை கிட்டத்தட்ட 400 சதுர கிலோமீட்டர், எவ்வளவு அளவு? 437 சதுர கிலோமீட்டர். as per CMD சென்னை மாவட்டம் நீங்க புறநகர் CMD வச்சுக்குவோம். சரிங்களா? நீங்க ஒரு விவசாய சென்னை விவசாய நிலத்தை இந்த நில ஒப்பிடும் முதலில் வேண்டும். இரண்டாவது, சென்னை என்பது கடலோடு ஒட்டிய மாவட்டம். நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லணும். மக்களுக்கான பதில் கொடுத்திருக்காங்க. பேரிடர் வந்த காலங்களில் மரியாதைக்கு எடப்பாடி அவர்கள் ஆண்ட காலத்தில் சென்னை எப்படி தத்தளித்தது, இப்போது ஒரு நாளில் மீண்ட சென்னை என்று இதே உங்களுடைய மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகை செல்வனும், மரியாதைக்குரிய நியூஸ் 8 நிறுவனமும், பல ஊடக நண்பர்களும் இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒன்று எழுதியிருக்கு. குசஸ்தலை ஆற்று வடிகால் பகுதிகளில் எங்கும் நீர் தேங்கவில்லை. அதை விட மிக முக்கியமாக நாராயணபுரம் ஏரி குறித்து, ஒக்கியமடு குறித்து பேசுகிறோம், எழுதுகிறோம். 19 ஏரிகளை கொண்டாந்து, குளங்களை கொண்டாந்து நாராயணபுரத்து ஏரியில் விட்டோம். இன்றைக்கி அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு அது பக்கிங்ஹாலை போயிருக்கு. அதனால தான் போன்ற பள்ளிக்கரை போன்ற பகுதிகள் 2 சென்டிமீட்டருக்கே தாங்காத பகுதிகளெல்லாம் நீ தப்பித்திருக்கிறது. ஆனாலும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறதா என்றால் இன்னும் சரி செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கிறது. நாங்கள் இன்னும் திருப்புகழ் கமிட்டியுடைய முழு ரிப்போர்ட்டை நீ முடித்த பின்பும் பேரிடர் வந்தால் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். சரி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள்